திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 26 புலான் மறுத்தல். தன்னூன் பெருக்கற்குத்தான் பிரிது ஊனுண்பாயங்கு நம்மாளும் அருள். குறள் எண் 251. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருள் உடையவனாக இருக்க முடியும்? பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சியாங்கில்லை ஊந்தின் பவர்க்கு. குறள் எண் 252. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கு இல்லை ஊன் தின்பவர்க்கு. பொருளை கையாளுதல் அதனை பாதுகாப்பாமல் இருப்பவர்களுக்கு முடியாது. அதுபோல அருள் இல்லாது புலால் உண்பவர்களுக்கு அருள் ஒழுக்கத்தை பழகிக் கொள்ளுதல் இயலாது. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னூக்காது, ஒன்றன் உடல் சுவையுண்டார் மனம். குறள் எண் 253. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது, ஒன்றன் உடல் சுவை கண்டார் மனம். ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்டவரின் மனம் கொலைக்கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகிய அருளை போற்றாது. அருளல்ல தியாதனிற் கொல்லாமை கோரல், பொருளல்ல தவுவூந்தினல். குறள் எண் 254. அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூந்தினல். அருள் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமல் இருத்தல். அருள் அல்லாதது எது என்றால் உயிரை கொல்லுதல், அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. குறள் எண் 255. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாது இருத்தலை அடிப்படையாக கொண்டது. ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது. தினற்பொருட்டால் கொல்லாது உலகேனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில். குறள் எண் 256. தினற்பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் பொருட்டால் ஊன்றருவாரில். புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பாரே, ஆனால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார். உண்ணாமை வேண்டும் புலாலல், பிரிதொன்றன் புன்னது உணர்வார் பெரின். குறள் எண் 257. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புன்னது உணர்வார் பெறின். புலால் இன்னோர் உடம்பின் புண், அதை அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது. செயிரின் தலை பிரிந்த காட்சியாருண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன்.
குறள் எண் 258. செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர்கள் ஓர் உயிரிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார். அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று. குறள் எண் 259. அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு 1000 வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை போக்காமல் இருப்பது மிகச்சிறந்தது. கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரின் தொழும். குறள் எண் 260. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒரு உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் புலாலை கைகூப்பி மறுத்து வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும்.